நண்பர்களே, என்னாச்சுன்னா ஒரு 6 பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் மீஷோவில் ஒரு வீடியோ நம்ம போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு பயங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கேட்டேன், கஸ்டமரை கண்டபடி திட்டுற ஆடியோ கேட்டேன். பெருசாக எனக்கு ஈடுபாடு கிடையாது. உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸுமே நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இருந்தனால பெருசாக நான் இதில் இன்ட்ரெஸ்ட்டே வந்து காட்டிக்கல. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சு, மீஷோவில் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அதை வாங்கி ரிவ்யூ பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வாங்கி சேஃபாக வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த தைரியத்தில் மொத்தம் 6 பர்ஃப்யூம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 6 பர்ஃப்யூமே 300 ரூபா பட்ஜெட் தாண்டவே வந்து கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டேன். எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து வந்துருச்சு, எல்லாம் கரெக்டாகவும் வந்திருக்கு. சரி, இந்த பர்ஃப்யூம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 பர்ஃப்யூம் எப்படி இருக்குது என்னங்கிறத தெளிவாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரேக்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிளாத் எதுக்காகன்னா சென்டெல்லாம் அடித்து பார்க்குறதுக்கு. 2வது காஃபி பவுடர். இது எதுக்காகன்னா ஒரு பர்ஃப்யூம் அடித்து முடிச்சு அடுத்த பர்ஃப்யூம் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு அடித்ததோட ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்கும், மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வந்து இருக்கும். அதை பிளாங்க் பண்ணணும், கட் பண்ணணும்னா இந்த காஃபி பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நிறைய ஸ்டோர்ஸில் பர்ஃப்யூம் கடைகளில் பார்த்தீங்கன்னா இதை வந்து வச்சுருப்பாங்க, நியூட்ரல் பண்ணிடுற ஸ்மெல்ல. அவ்வளோதான். இந்த 2 முக்கியமான பொருளையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ லேட்டெல்லாம் பண்ணாமல் ஃப்ரேக்ரன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்ஃப்யூம் மிட் நைட் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து, மிட் நைட் கிடையாது, வைல்ட் பிளே அப்படிங்கிற பிராண்டில் இருந்து மிட் நைட் ஒரு பர்ஃப்யூம். இது வந்து 157 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 40 ml பர்ஃப்யூம், லாங் லாஸ்டிங்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பட் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்ஃப்யூம்லையோ பேஜ்லேயோ வந்து இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் போட கிடையாது. நான் எப்படி இருக்குங்கிறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதை ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இமேஜின் பண்ணி வாங்கிக்கோங்களே. ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து க்யூட்டாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அக்வா கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடித்து பார்ப்போம். இந்த கையில் அடிச்சுக்கலாம். ஸ்ப்ரே நாசலுமே வந்து கரெக்டாக வந்து இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல். அந்த ப்ளூ கலர் பேக்கெட்க்கு ஏற்ற மாதிரி இது ஒரு அக்வா பேஸ்டு பர்ஃப்யூம். ஓ வாவ், தொண்டையில் ஏறிடுச்சு. ரொம்பவே டீசெண்டான ஸ்மெல். அடித்த உடனே அந்த ஹெவினஸ் எல்லாம் ஃபீல் ஆகவே கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லலாம், நம்ம கேண்டி எல்லாம் சாப்பிடுவோம் தெரியுங்களா, ஒரு கேண்டி அண்ட் அக்வா மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லுங்க. எஸ், ஏதோ ஒரு கேண்டியோட ஸ்மெல் எனக்கு நல்லாவே வந்து வருது. என்னங்கிறது எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியல. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மெல். இதோட ஸ்மெல் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வந்து இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே 157 ரூபாய்க்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. நம்ம லோக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு 200-300 ரூபாய்க்கு வாங்குறத விடவே இது 157 ரூபாய்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இருக்கு. ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த வார்த்தையிலே தெரியுதுல்ல, அவ்வளோ அழகா ஃப்ரெஷ்ஷாக அப்படி வந்துருக்கு. ஸோ அடுத்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காஃபியை வந்து ஸ்னிப் பண்ணிக்கிறேன். இது எல்லா ஷர்ட்லையுமே காட்ட வேணாம், அப்படியே பர்ஃப்யூமே போயிடலாம். இது அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அடுத்தது பிரிட் அசன்ட் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து கேன்யான் அப்படின்னு ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் 112 ரூபா வந்து வருது. ஸோ 112 ரூபாய்க்கு எவ்வளோ ml பேக்? இது 50 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் வந்து இருக்கு. மென் அண்ட் உமன். இது ஒரு யூனிசெக்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ப்ரேயிங் நாசல் கரெக்டாக இருக்கா? இந்த கையில் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் சொதப்பதே. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது நாசல். இது ஒரு ஃப்ளவரி நோட்டில் வந்து இருக்குது. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே, ஒரு சில ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அடித்த உடனே ஆல்கஹால் ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கலாக வந்து தெரியும். பட் அப்படி எதுவுமே தெரியல. செட்டலாக ஸ்மெல்லே ஃபஸ்ட்டே வந்து ஃபீல் பண்ண முடியுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கற்பூரம் இருக்குது தெரியுங்களா? ஸோ கற்பூரம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வருது. ஒரு நீட்டான ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு டீசெண்டான ஃப்ரேக்ரன்ஸ். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு தாராளமாக வந்து வரும். ரொம்பவே டீசெண்டாக வந்து இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளவரி நோட்லேயும் அந்த கற்பூரத்தோட ஃப்ளேவருமே மிக்ஸ் ஆன மாதிரி வந்துருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த விபூதி கூட சேர்ந்து கற்பூரம்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அழகாக இருக்குங்க இந்த ஃப்ரேக்ரன்ஸ். கண்டிப்பாக இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நீங்கள் கல்யாணமானவங்களால இருந்தீங்கன்னா இதை வாங்கிட்டீங்கன்னா 2 பேரும் மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு பர்சனலாக தெரியும் டெர்மாக்கோவோட சன்ஸ்கிரீன் எனக்கு எவ்வளோ ஃபேவரட்ன்ட்டு. நிறைய வீடியோவில் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்கிரீன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியில் மட்டும் கிடையாது, சன் ப்ரொடெக்ஷன்லையுமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று. 1% ஹைலரிக் குயிக் அப்சார்பிங் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. இது அப்ளிகேஷனுமே வந்து ஈஸியாக வந்துருக்கும். அதை விட இதோட ப்ரொடெக்ஷனுமே பெஸ்ட்டாக வந்துருக்கும். இதில் SPF 50 PA++++ வந்து இருக்குது. இது UVA B ரேஸ்லேருந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, இது கூடவே ப்ளூ லைட்லேருந்துமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரொம்ப முக்கியமாக இது ரொம்ப லைட் வெயிட். எந்த ஒரு கிரீஸ்னஸுமே இருக்கிறது கிடையாது. ஒயிட் காஸ்ட்டுமே ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்கின்லேயுமே அப்சர்வே வந்து ஆயிரும். அண்ட் இதில் ஹைலரிக் ஆசிட் இருக்கிறதால ஸ்கின் ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கும். அது கூட விட்டமின் ஏமே இருக்கிறதுனால இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. சன் டேமேஜ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓவராலாக இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே
ரெடியாக வந்து இருக்கலாம். இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு உங்கள் கையிலையும் ஃபேஸ்லையும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து டிசால்வ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து கிடையாது. நீங்கள் அதிகமாக வெயில் இருக்கீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அகைன் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கிளாசிக்கான அப்ளிகேஷனுக்கு சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணி நினைச்சீங்கன்னா இவங்களோட 1% ஹைலனிக் சன்ஸ்கிரீன் அக்வாஜெல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுலேயுமே SPF 50 இருக்கு, PA+++ வந்து இருக்கு. UV ரேஸ் வந்து ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும், மற்றபடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இதுலேயுமே வந்து இருக்கு. லைட் வெயிட், குயிக் அப்சார்பிங், அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அண்ட் இது 2 சன்ஸ்கிரீனுமே லாட் டெஸ்டட் சன்ஸ்கிரீன். ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்க போகுது. இந்த 2 சன்ஸ்கிரீனில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டெர்மோகால வாங்கும்போது 7024 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பாப்புலர் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்குமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். டெர்மோகோ கிட்ட நீங்கள் ஒவ்வொரு தடவை ப்ராடக்ட்டை வாங்கும்போது உங்களோட ஆர்டரை வந்து ஒரு சைல்டோட எஜுகேஷன் கூட லிங்க் பண்ணிடுவாங்க. அலாங் வித் பூமி ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காங்க இந்த இயர்ல. அது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். டெர்மோகோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடையாது. ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ராம்சன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து லா ஓபல் அப்படிங்கிற ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 158 ரூபா வந்து வருது. இதுவுமே ஒரு 40 ml பேக்கு. ஸோ இதோட டிசைனுமே வந்து மினிமலாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கியூட்டாக இருக்குங்க டிசைன். ஒரு கேர்லி ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் இதுவுமே யூனிசெக்ஸ் தான். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அந்த பிங்க், ஒயிட்டு டிசைன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி கியூட்டான டிசைன் ரொம்பவே வந்து நல்ல விஷயம். சரி, இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி காஃபி ஸ்மெல் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. நல்லா ஷார்ப்பாக வந்து அடிக்குது. இதுவுமே ஒரு பவுடர் பேஸ்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான். இப்போ நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற பவுடர் ஒரு ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் தான் இது. நீட்டாக வந்து இருக்குது. ரொம்ப ஹெவியாக கிடையாது, ரொம்ப மைல்டும் கிடையாது, மீடியம் நோட்டில் வந்து இருக்குது. இது பியூர்லி பவுடர் பேஸ்ட் பர்ஃப்யூம். ஒரு சில பேர் நம்ம கிராஸ் ஆகும் போதெல்லாம் என்ன பவுடராக போட்டிருக்கா, நல்லா இருக்கே ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும்ல. இந்த மாதிரி பர்ஃப்யூம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டுலாம் இருந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த பர்ஃப்யூம் அழகாக இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு பவுடரி ஸ்மெல்லில் இருக்குது. ஒரு குட் ஸ்மெல் வந்து வருது. பட் இது லாங் லாஸ்டிங்கான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வந்து வருது. நம்மக்கிட்ட வந்து பேட் ஓடர் போகாமல் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் கம்மியான டைம் தான் ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, மாலுக்கு போயிட்டு வரப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் பல்ஸ் பாயிண்டில் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸ், பவுடர் பேஸ்டு ஃப்ரேக்ரன்ஸ். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நம்ம கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது 30 ml பேக். இதோட ப்ரைஸுமே கிட்டத்தட்ட 157 ரூபா, 8 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இது ஒரு 30 ml பேக்கில் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினதுலேயே வந்து இதுதான் ML வைஸாக கம்மியான ஒன்று. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுவோம். பாட்டில் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அடிச்சுக்கலாம். நம்ம ஸ்ப்ரேயிங்குமே வந்து நீட்டாக வந்துருக்கு, எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லை. அடித்த உடனே காற்றுல ஸ்மெல் தெரியல. நல்ல ஒரு சாக்லேட் ஸ்மெல். பட் இருந்தாலுமே எனக்கு சாக்லேட் ஸ்மெல்லை விட தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் அதிகமாக வந்து தெரியுது. கோகனட் ஆயில் இருக்குல்ல, அதோட ஸ்மெல் அதிகமாக வந்து தெரியுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா. தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பர்சனலாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுவுமே சாக்லேட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது. சாக்லேட் ஸ்மெல்லுமே அங்கங்கே வந்துட்டு போகுது. பட் ரொம்ப பெருசாக இந்த சாக்லேட் ஃப்ரேக்ரன்ஸுங்கிறதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து கிடையாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணலாம், தாராளமாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஆக்ஸில் டெம்டேஷன்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாடலில் ட்ரை பண்ணலாம். இது அவ்வளோ ஒர்த்து வந்து கிடையாது. நான் அடிச்சும் போதுமே கொஞ்சம் நேரம் கழிச்சா சாக்லேட் ஸ்மெல் வருதான்னு பார்த்தேன். பட் பெரிய அளவில் வரல, லைட்டாக வந்து வருது. பட் தேங்காய் ஸ்மெல் ஹெவியாக வந்து வருதுங்க. அடுத்தது ஆரோ மேக்னெட். இது ஒரு 100 ml பேக். இது வந்து 270 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். எக்ஸாக்டாக 277 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட பேக்கிங் எல்லாமே டீசெண்டாக வந்திருக்கு. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். துணியில் அடிச்சுக்கலாம். கையில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ துணியில் வந்து ஒரு சைடு அடிச்சுக்கிறேன், இன்னொரு சைடு லாஸ்ட்டாக இருக்கிறது கீழே அடிச்சுக்கலாம். ஸ்ப்ரேயிங் நீட்டாக வந்திருக்கு. அடிக்கும் போது அந்த காற்றுல அதோட ஸ்மெல் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மெல்லுங்க, வேறு லெவலில் இருக்குது ஸ்மெல். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நான் வந்து டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5000 ரூபா வந்து வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஹிடன் ஜெம்முன்னே வந்து சொல்லலாம். இவ்வளோ
ப்ரைஸ் கம்மியான ஃப்ரேக்ரன்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஆர்டர் பண்ணும்போது பெருசாக எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணியெல்லாம் வாங்கல. பட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கலான்னு வந்து தோணுது. ரொம்பவே ஒரு அழகான ஸ்மெல் இது. ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. நம்ம மோந்து பார்த்தாலே அந்த ஹிட் ஆகுது, நம்மளோட தலைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹிட் ஆகுது. வேற லெவல் ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக இந்த ஸ்மெல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பிடிக்கும். இது ஒரு பூடி ஃப்ரேக்ரன்ஸும் வருது, ஒரு ஃப்ளவரல் நோட்டு, பவுடரி நோட் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி வந்து வருது. பெஸ்ட்டு. 270 ரூபாய்க்கு இந்த 100 ml கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ARO மேக்னெட் ஒரிஜினல். எல்லாத்தோட லிங்க்குமே கீழே கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அண்ட் ஃபைனல் ஒன், டியூலிப். ஏஜியன் டியூலிப். இது வந்து எங்கள் அண்ணா வீட்டில் வந்து பார்த்துருந்தேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது இதை எடுத்து கொடுத்தாங்க. அப்போவே ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி எங்கே வாங்கணுன்னு கேட்டால் கடையில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட முடிஞ்சிச்சு. ஸோ நான் மீஷோவில் இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தேன். ப்ரைஸிங் ஷாக் ஆயிடுவீங்க. இது ஒரு 150 ml ஃப்ரேக்ரன்ஸ். இதோட ப்ரைஸிங் 270 ரூபா. 150 ml பர்ஃப்யூமை வந்து 270 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்ல ஒரு டீலாக வந்து இருக்கும். எனக்கே ஷாக் தான், எப்படா இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்ட்டு. அண்ட் பாட்டிலும் அழகாக பண்ணியிருக்காங்க. பாட்டிலோட ஷேப் பாருங்களேன். இந்த இதெல்லாம் ஒரு பெரிய பிராண்டில் இருந்துச்சுன்னா மினிமம் 500-600 ரூபாய் கம்மியாக இருக்காதுங்க. அது இவ்வளோ எம்எல்லாம் கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். பாட்டிலோட டிசைனுமே ஒரு அழகான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. கேப்போட டிசைன் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலாக காஃபியும் ஸ்னிஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த பக்கம் கார்னரில் வந்து அடிச்சுக்கலாம். இங்கே அடிச்சிருக்கலாம் இல்லை, இங்கே எந்த ஸ்மெல்லுமே கிடையாது. இங்கே நான் வந்து அடிச்சுக்கிறேன். அழகாக இருக்குல்ல இந்த கலரு. அப்படியே டார்க் கலரில், டார்க் இது என்ன கலரு, பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. சரி, அடிப்போம். கொஞ்சம் தள்ளி வச்சு தான் எப்போவுமே ஃப்ரேக்ரன்ஸை வந்து அடிக்கணும். நல்லாயிருக்கு. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கு. ஸ்மெல் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஒரு ஃப்ளவரி நோட் தான், ஒரு ஃப்ளவர் அண்ட் பவுடரி நோட்டில் தான் வந்திருக்கு. யூனிக் ஸ்மெல். இந்த ஸ்மெல்லை வந்து நான் நிறையா ஃப்ரேக்ரன்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் இந்த ஒரு ஸ்மெல்லை நான் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. கைண்ட் ஆஃப் லைட்டாக வந்து இந்த லாவப்பல் சொன்னல, ஸோ அதோட பேஸுமே வந்து இதில் இருக்குது. பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்மெல் ஸ்னிப் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் இது ரொம்பவே லாங் லாஸ்டிங். இதுவும் சரி, அந்த முன்னாடி ஆரோ மேக்னட் சொன்னல, அதெல்லாம் மினிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கே வந்து வருது. உங்களுக்கு ஓவராக ஸ்வெட் ஆகணும், அது பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எனக்கு பெருசாக ஸ்வெட்டெல்லாம் ஆகாதுங்கிறனால எனக்கு ரொம்ப நேரத்துக்கே வந்து எல்லா ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து வரும். இது ரொம்பவே அதிகமான நேரத்துக்கு வந்து வருது. பெஸ்ட்டுங்க, ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரேக்ரன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பீங்க. சார், நீ நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா, அதாவது உங்களோட ஒய்ஃபு, உங்கள் லவ்வர் யாராவது இருந்தாலுமே அவங்களுக்குமே வந்து பிடிக்கும். இது யூனிசெக்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன எல்லாமே பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. பட் இந்த சாக்லேட்டை மட்டும் தவிர்த்தரலாம். மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டாக வந்து இருக்குது. உங்ககிட்ட 270 ரூபா பட்ஜெட் இருக்குன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்குங்க. முடிஞ்சால் ரெண்டையுமே வாங்கிக்கோங்க. 500 ரூபா தானே, மாற்றி அடிச்சுட்டு ஜாலியாக வந்து போகலாம். இல்லை 150 ரூபா அந்த பட்ஜெட்குள்ளே பார்த்துருக்கீங்கன்னா இந்த 3 ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது. சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்மெல் எல்லாமே எனக்கு ஓல்ட் ஸ்கூல் ஞாபகம் வருது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரிலேட்டிவ் வீட்டிலலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அப்போ ஆன்லைன்லாம் பெருசாக கிடையாது. அப்போது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கடைகளில் இருந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஃபீல்லாம் எனக்கு கொடுக்குது. இப்போ எல்லாருமே ஆன்லைனில் வந்து வேறு ஸ்மெல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் மறந்துட்டோம். அதுதான் உண்மை. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ஃப்ரேக்ரன்ஸில் எதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாக்லேட்டை தவிர. கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அக்கௌண்ட்டில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது நம்ம சேனலுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். இந்த ஃப்ரேக்ரன்ஸில் எதை வந்து நீங்கள் வாங்கலான்ட்டு இருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, நான் சொன்னதை வச்சு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு அதிகமான ஓட்டு வருதுங்கிறதையுமே வந்து பார்ப்போம். அவ்வளோதான் பாய்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர்.